நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக மாநகர போக்குவரத்து கழக ஊழியர் முன்னேற்ற சங்க தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இடைக்கால தடையை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், முழு விவரங்கள் என்ன? சென்னை மாநகர போக்குவரத்து கழக ஊழியர் முன்னேற்ற சங்க தேர்தல் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் அறிவித்த தேர்தலை ரத்து செய்து மே மாதம் தேர்தல் நடக்க இருப்பதாக திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேர்தல் நடத்தப்படாமல் திடீரென தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளரை நியமித்து கடந்த ஜூன் மாதம் முரசொலியில் அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும், தேர்தலை நடத்தாமல் 3 பதவிகளுக்கும் ஆட்களை நியமித்தது ஜனநாயக விரோதம் எனவும் சங்க விதிமுறைகளுக்கு புறம்பானது எனவும் மாநகர போக்குவரத்து கழக ஊழியர் முன்னேற்ற சங்கத்தினை சேர்ந்த மனோகரன், மணிமாறன் உள்ளிட்ட 59 பேர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி கே. குமரேஷ் பாபு முன்பு விசாரணை கொண்ட பொழுது மனுதாரர்கள் தரப்பில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்ட பின்பு ஒருதலைபட்சமாக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இது விதிகளுக்கு எதிரானது என தெரிவித்தனர். திமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மறு தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் அட்டவணையை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து மாநகர் போக்குவரத்து கழக ஊழியர் முன்னேற்ற சங்கத்திற்கு நடைபெற்ற தேர்தலுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோர் சங்க செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என உத்தரவிட்டு இறுதி விசாரணைக்காக வழக்கை ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.